ஹலோ நண்பா, ஒரே ஒரு எக்ஸாம் ஓஹோன்னு வாழ்க்கை. அப்படி என்ன ப்ரோ எக்ஸாம் அப்படின்னா சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 2027க்கான கேட் எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ண போர்ட்டல் ஓப்பன் ஆயிடுச்சு. அதாவது கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முறை இந்த டெஸ்ட்டை நம்ம ஐஐடி மெட்ராஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த கேட் எக்ஸாமினேஷன்னா என்ன, இதற்கு யாரெல்லாம் எலிஜிபிள், இதில் நீங்கள் அட்டன் பண்ணுறதுனால கிளியர் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரும். ஓகே, முதல் விஷயம், இந்த கேட் எக்ஸாமினேஷனில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி என்எஃப் ஸ்கோர் எடுக்கிறது மூலமாக உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அப்போ தான் இந்த வீடியோ பார்க்குறதுக்கான ஆர்வம் உங்களுக்கு வரும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ் பண்ணலாம். அதாவது பெரிய பெரிய இன்ஸ்டியூட்ஸ் லைக் ஐஐடி இது போன்ற இடங்களில் நீங்கள் வந்து மாஸ்டர்ஸ் படிக்கலாம். அதற்கு இது வந்து ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டாக இருக்குது. அப்படி இல்லைன்னா பெரிய பெரிய மத்திய அரசு நிறுவனங்கள் பிஎஸ்யூ செக்டார்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்காங்கல்ல, இதில் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஏஐஐ, பெல்லு, பிஎஸ்என்எல். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான மத்திய அரசு நிறுவனங்களில் இந்த ஸ்கோர் மூலமாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, இந்த கேட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி நல்ல ஸ்கோர் இருக்குன்னா இந்த மாதிரி அரசு துறைகளில் சும்மா இந்த கிளர்க்கு இந்த மாதிரிலாம் கிடையாது, ஆஃபீஸர்ஸ், இன்ஜினியர்ஸ் அந்த மாதிரி நல்ல பே ஸ்கேலில் போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த கேட் எக்ஸாம் கிளியர் பண்ணுறது மூலமாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்காலர்ஷிப்போடு உங்களால் மேலேயும் படிக்கவும் முடியும். ஒன்று படிக்கிறதுனால ஸ்காலர்ஷிப்போடு படிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி செக்டாரில் ஒர்க்குக்கும் போகலாம். ஓகே, எலிஜிபிலிட்டியை ஒன் பை ஒன்னாக சொல்லிடுறேன். இந்த முறை இந்த கேட் எக்ஸாமை நம்ம ஐஐடி மெட்ராஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அதுக்காகவே உள்ள நிறைய விஷயங்கள் அப்பாடா நம்ம மெட்ராஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்து இந்த கேட் 2027 கிட்டத்தட்ட 30 டெஸ்ட் பேப்பர்ஸ் வைக்க போகிறாங்க. அதாவது 30 டைப் ஆஃப் ஸ்ட்ரீம்ஸ்க்கு வைக்க போகிறாங்க. அது என்னென்ன ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் அந்த ஸ்ட்ரீமில் வரீங்கன்னா நீங்கள் இந்த கேட் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். பட் அதற்கு நீங்கள் இப்போவே அப்ளை பண்ணி ஆகணும். அப்ளை பண்ணுறதுக்கான டேட் சொல்லிடுறேன் உங்களுக்கும். ஓகே, சிலபஸ் ஆஃப் த கேட் வந்து இப்போ வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த முறை இருக்கக்கூடிய சிலபஸை நீங்கள் எந்த பேப்பரோ அதற்கான சிலபஸை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. புதுசாக இந்த முறை ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷனையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க கேட் 2027. இந்த கேட் எக்ஸாம் இங்கிலீஷ் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும், ரீஜனல் லாங்குவேஜஸ்லாம் இருக்காது, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினில் இருக்கும். அதே மாதிரி ஆன் ஸ்க்ரீனில், அதாவது நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் இந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுவீங்க. ஐ மீன் சென்டர்ஸ் போய் கம்ப்யூட்டரில். ஸோ விர்ச்சுவல் கால்குலேட்டர் நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்கிறதுக்கான கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் கம்ப்யூட்டரில் எக்ஸாம் அட்டன் பண்ணுறப்போ சைடில் நீங்கள் விர்ச்சுவல் கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணி கால்குலேட்டரை யூஸ் பண்ணி இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சம்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கால்குலேட்டர் உதவியோடய நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், சால்வ் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி விருப்பம் தகுதி இருக்கிறவங்க அட்லீஸ்ட் 1 ஆர் மேக்ஸிமம் 2 டெஸ்ட் பேப்பர் வரை நீங்கள் அட்டன் பண்ணலாம். இந்த கேட் எக்ஸாம் அப்படிங்கிறது மல்டிபிள் செஷன்ஸில் மல்டிபிள் டேஸ் வந்து நடக்கும். இதற்கு யார் எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லினேன். நீங்கள் வந்து டிகிரி இன்ஜினியரிங்கில், இல்லை டெக்னாலஜியில், இல்லை ஆர்கிடெக்சர், இல்லை சயின்ஸ், காமர்ஸ், ஆர்ட்ஸ், ஹியூமனிட்டிஸ், ஸோ இதில் ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். சொல்லப்போனால் 3rd இயர் படிச்சுட்ருக்கீங்க, ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் தகுதி. அதே மாதிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி எத்தனை வருஷம் ஆனாலும் தகுதி. ஏன்னா இந்த கேட் எக்ஸாம் ட்ரை பண்ணுறதுக்கு எந்த ஏஜ் லிமிட்டும் கிடையாது, நோ ஏஜ் லிமிட் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதே மாதிரி இது போன்ற டிகிரிஸ் முடித்தவங்களும், அதாவது அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, ஸோ இந்த மாதிரி டிகிரிஸ் ஆல்சோ எலிஜிபிள். எம்பிபிஎஸ்ஸாக இருக்கட்டும், பிடிஎஸ், வெட்டினரி சயின்ஸ், பிஎஸ்சி வந்து இந்த இதில் முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த கேட் எக்ஸாமினேஷன் அக்ராஸ் இந்தியா கிட்டத்தட்ட 300 இடங்களில் நடக்க போது. போர்ட்டல் ஆகஸ்ட் 14 ஓப்பன் பண்ணி செப்டம்பர் 21 வரையும் டைம். அதற்குள்ளே நீங்கள் வந்து இதற்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகே, ஆன்லைனில் இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது 3 hours நடக்குது. ஜென்ரல் ஆப்டிடியூட் இருக்கும், அப்புறம் கேண்டிடேட்டோட செலக்டட் சப்ஜெக்ட். ஸோ நீங்கள் என்ன சப்ஜெக்டோ, நீங்கள் என்ன ஸ்ட்ரீமோ அதிலிருந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகே, ஸோ டோட்டலாக 65 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறதையும் இவங்க வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நெகட்டிவ் மார்க் உண்டு. எக்ஸாம் சென்டர்ஸ் பாருங்கள், தமிழ்நாட்டில் இவ்வளோ இடங்களில் இருக்குது. ஸோ நீங்கள் நியர்பை சென்டரை சூஸ் பண்ணி இதற்கான தேர்வை வந்து எழுதிக்கலாம். ஓகே, ஸோ எலிஜிபிலிட்டியை இன்னும் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, என்னென்ன டிகிரிஸ் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி. இதில் பாருங்கள், பிடெக், பிஃபார்ம், அதே மாதிரி பிஆர்க், அப்புறம் பிஎஸ்சி ரிசர்ச். ஸோ இந்த மாதிரி என்னென்ன டிகிரிஸ் அப்படிங்கிறத தெளிவாக இந்த டேப்லெட் காலத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க.
ஓகே, மொத்தமாக 30 டைப் ஆஃப் டெஸ்ட் வந்து நடக்க போது, 30 ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்னென்ன ஸ்ட்ரீம் அப்படிங்கிறத இந்த இடத்துல பாருங்கள். ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்க்கு நடக்குது, அதுக்கான கோடு ஏஇ. அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் நடக்குது, அதற்கான கோடு ஏஜி. இந்த மாதிரி என்னென்ன ஸ்ட்ரீம்ஸில் நடக்குது அப்படிங்கிறது இதில் இருக்கும். இதை நீங்கள் செக் பண்ணுங்கள். இப்போ உதாரணத்துக்கு நான் ட்ரிபிள் முடிச்சிருக்கேன், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்லாம் நான் ட்ரை பண்ணணும். ஸோ எனக்கான கோடு டபிள்யூ. ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த கோடை வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து மைண்டில் இப்போவே வந்து ஏற்றிருங்க. ஏன்னா நீங்கள் இப்போ சிலபஸ் பார்க்குறப்பே அந்த கோடு தேவைப்படும். நீங்கள் கேட் எக்ஸாம் எழுதுகிறப்பே அந்த கோடு கரெக்டாக அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணணும். ஃபீஸ் இருக்குங்க, 2000 ருபீஸு. ஆல் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடிக்கு 1000 ருபீஸுங்க. இன்கேஸ் நீங்கள் ஃபீ பே பண்ண லேட் ஆகுது, அதாவது செப்டம்பர் 21 பே பண்ணிவிட்டா இந்த ஃபீஸு அப்ளை பண்ணிவிட்டு ஃபீ வந்து நீங்கள் பே பண்ணலை, இல்லை வந்து நீங்கள் வந்து லேட்டாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா செப்டம்பர் 22 செப்டம்பர் 30 பண்ணுறீங்க அப்படின்னா 500 லேட் ஃபீயாக சேர்த்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த டைமுக்குள்ளேயே அப்ளை பண்ணிடுங்க. அதே மாதிரி அக்செப்டட் இமேஜஸ் கொடுத்துருக்காங்க, இது எல்லாத்தையுமே செக் பண்ணுங்கள். அக்செப்டட் சைன் கொடுத்துருக்காங்க, இதில் பார்த்தீங்களா நம்ம தமிழ் இதெல்லாம் இருக்குது. ஸோ ஏன்னா இந்த முறை ஐஐடி மெட்ராஸ் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி இதெல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கவே வந்து சூப்பராக இருக்குது. அதாவது இந்த கேட் எக்ஸாம் வந்து ஒரு முறையும் ஒரு ஐஐடிஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகே, இந்த 2027 நம்ம மெட்ராஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. நோட்டிஃபிகேஷனில் 39வது பக்கத்திலேருந்து சிலபஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஏரோஸ்பேஸ்க்கு என்ன, அப்புறம் அது மாதிரி தனித்தனியாக நீங்கள் என்ன ஸ்ட்ரீமோ அதுக்கானதை நீங்கள் வந்து படித்தா போதும். ஓகே, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் என்ன அப்படின்னு சொல்லி. ஓகே, இப்போ இந்த கேட் எக்ஸாம் பற்றின ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஃபுல்லாக டீட்டெயிலாக உங்களுக்கு கிளியர் ஆகியிருக்காது. இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணால் 2 மணி நேரம் வீடியோ தான் போஸ்ட் பண்ணணும். முக்கியமான விஷயங்கள் எல்லாமே சொல்லிட்டேன். ஓகே, இந்த கேட் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது ஒரு டஃப்பான எக்ஸாமினேஷன், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் எக்ஸாமினேஷன் தான். பட் வருஷம் கிளியர் பண்ணுறதும் நம்மளை மாதிரி பசங்க தான். இந்த முறை உங்களால் முடியலைனாலும் இதற்கான ப்ராப்பரான ப்ரிப்பரேஷன், கைடன்ஸ் இது எல்லாமே இருந்தால் நிச்சயமாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். அதற்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் வரதே நிறைய பேருக்கு தெரியாது. ஏன் சொல்லப்போனால் இருக்கிறதே தெரியாது. ஆனால் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். நீங்கள் ஆப்டிடியூட் வைஸும் கன்சர்ன் சப்ஜெக்ட் வைஸும் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் இது மாதிரி இருக்குது, இப்போ வரப்போகுது அப்படிங்கிறத இன்டிமேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தான் ஃபர்தராக அடுத்து என்ன பண்ணலாம், இது எப்படி இருக்கும், லாஸ்ட் டைம் எப்படி இருந்தது, லாஸ்ட் டைம் எவ்வளோ கட் ஆஃப் இருந்தது, என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இதுக்கு இருந்துச்சு, அதே மாதிரி இதோட எக்ஸாம் பேட்டர்ன், எவ்வளோ மார்க்ஸ் கொடுக்குறாங்க, எவ்வளோ டஃப்பாக இருக்கும் சார். ஓகே, நம்ம வந்து படிச்சிருக்கோம், லாஸ்ட் டைம் அந்த கொஷினை வேணால் ஒரு டைம் பார்க்கலாம், நமக்கு அதில் ஒரு ஐடியா கிடைக்கும், நம்மளால் முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஃபுல் அனலைஸ் டீட்டெயில் எல்லாமே நீங்கள் தான் வந்து கலெக்ட் பண்ணணும். சும்மா நான் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டுலாம் இருக்கக்கூடாது. இதுக்கு ப்ராப்பரான ப்ரிப்ரேஷனும் கரெக்டான ஸ்ட்ராட்டஜியும் நல்ல கைடன்ஸும் இருந்தால் தான் கிளியர் பண்ண முடியும். ஏன்னா இது சாதாரணமான எக்ஸாம் கிடையாது, டஃபஸ்ட் எக்ஸாமினேஷன் தான். பட் கிளியர் பண்ணால் லைஃப் வேறு லெவலில் இருக்கும். விருப்பமும் தகுதியும் உள்ளவங்க ட்ரை பண்ணுங்கள். நான் சொல்கிறேன்னு இல்லை, நிறைய பேர்கிட்ட கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை.